அப்படியே அலாவுதீன் சைடு பார்த்தா ஜலாலுதீன் வந்து மங்கோலியர்களை அலாவுதீன் தோற்கடிச்சதுனால அலாவுதீனுக்கு ஜலாலுதீன் வந்து ஒரு பரிசை வந்து கிஃப்ட் பண்றாரு. அந்த பரிசு என்னன்னா அவன் ஒரு திருநங்கை. உடனே சொல்றான், இந்த திருநங்கை வந்து இந்த கிஃப்ட் வந்து நீ எது கேட்டாலும் செய்யும், நீ எது சொன்னாலும் அப்படியே உனக்காக எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு ஜலாலுதீன் சொல்றான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கிஃப்டை காமிங்க அப்படின்னோடனே அந்த கிஃப்ட் மேல அந்த துணியை எடுத்தோடனே அது அவன் ஒரு திருநங்கை. உடனே சொல்றான், நீ வந்து எனக்கு கிடைத்த அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து இவங்க 2 பேத்தையும் இப்ப உடனே கொல்லணும் அப்படின்னு சொல்றான் அலாவுதீன். உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன் மாமா, வாங்க விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே இந்த திருநங்கை என்ன பண்ணிடுறான்னா, அந்த அலாவுதீன் சொன்னா இல்லையா, அந்த 2 பேத்தையுமே கொன்னுடுறான். இதை பார்த்தோன்னே ஜலாலுதீனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஆனா அலாவுதீனுக்கு ரொம்பவே சந்தோஷம், நமக்கு இப்படி ஒரு அடிமை கிடைச்சிருக்கானே, இவனை நம்ம விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் இவனை நம்ம கூடவே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவனை ரொம்பவே சிரிச்சு பாராட்டி அவன் கூட ரொம்பவே இதா இருக்கான். அந்த கட்டத்துல தான் ஜலாலுதீனை கொண்டு போய் அரசனையில, அதாவது அந்த சேர்ல உட்கார வைக்கிற மாதிரி போயிட்டு கடைசியில தன்னுடைய சொந்த மாமாவான ஜலாலுதீனை அலாவுதீன் கொன்னு அந்த அரசனையில அரியணையில இவன் வந்து அமர்ந்து இவன் வந்து கில்ஜியா மாறிடுறான். இப்போ இந்த டெல்லி ஃபுல்லாவே அலாவுதீன் கில்ஜியோடைய கட்டுப்பாட்டுல வந்துருது. ஆனா சித்தூருக்கு மட்டும் அங்க இளையராணி வந்து ராஜகுருவை வந்து நாடு கடத்திட்டு அங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி வந்து தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பாட்டோசை கேக்குது, அதாவது புல்லாங்குழல் ஊதுற ஓசை கேக்குது. இதை கேட்டோம், அது யாரு, அந்த புல்லாங்குழல் ஊதுறது யாரு, உடனே அவன் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க, அந்த புல்லாங்குழல் ஓசை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த உலகத்திலேயே அழகானது எல்லாமே எனக்கு தான் சொந்தம் அப்படின்னோடனே நீங்க விடியறதுக்குள்ள அவனை நாங்க கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அது வந்து அந்த ராஜகுரு தான். இப்ப வந்து ராஜகுரு அந்த புல்லாங்குழ ஊதிக்கிட்டே சொல்றாங்க, இது மட்டும் உங்களுடைய இது கிடையாது, அதாவது இது மட்டும் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, இன்னும் உங்களுக்கு சொந்தமானது எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு அழகி அந்த சித்தோடுல இருக்கா, அதாவது அவளை நீங்க சொந்தமாக்குனா மட்டும்தான் இந்த உலகமே உங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னா அந்த நாட்டுல, அதாவது சித்தோடுல பத்மாவதினு ஒரு ராணி இருக்கா, அவ அழகுனால அழகு, அப்படி ஒரு அழகு அவளை நீங்க அடைஞ்சா மட்டும்தான் இந்த உலகமே உங்களுக்கு சொந்தமானதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுறான். ஏற்கனவே அலாவுதீன் இந்த உலகத்திலேயே தனக்கு அழகானது எல்லாமே தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன்ட்ட இவன் வந்து இப்படி ஒரு அழகி இருக்கான்னு சொன்னோடனே அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உடனே அந்த நாட்டுக்கு வந்து ஒரு தூது அனுப்புறான். என்ன அப்படின்னா, விருந்துக்கு வர சொல்லி ஒரு ஓலை அனுப்புவான். ஆனா அதுல வந்து அவன் தான் ராஜா, மத்தவங்க எல்லாம் அவனுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். உடனே அவனுக்கு கோபம் வந்து, உங்களுடைய இந்த கோரிக்கையை நாங்க நிராகரிக்கிறோம், மரியாதையா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. உடனே அலாவுதீனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடும். முதல் வாட்டி நிராகரிச்சிருவாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம 2வது வாட்டி திரும்ப ஒரு ஓலை அனுப்புவான். 2வது ஓலையில, நீங்க இந்த மாதிரி பண்றது தப்பு, நாங்க இல்லைன்னா போர் எடுத்து வருவோம்னா தாராளமா வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். உடனே அங்கிருந்து போர் எடுத்து வந்துருவாங்க. அதாவது அலாவுதீன் கில்ஜி வந்து போர்களை திரட்டிக்கிட்டு வந்துருவான். ஆனா இங்க கோட்டையில என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் வந்து சாயந்தரத்துக்குள்ள வந்துருவான். அதுக்குள்ள இங்க என்ன பண்றதுன்னே தெரியாது. உடனே ராஜா, அதாவது ரத்தன் சிங் என்ன சொல்லிடுவானா, கோட்டைக்கு கீழே மலை அடிவாரத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கோட்டைக்குள்ள கொண்டு வாங்க, தானிய களஞ்சியங்கள், தண்ணி எல்லாமே எவ்வளவுக்கு எவ்வளவு கோட்டைக்குள்ள சேர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோட்டைக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். கோட்டைக்குள்ள அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அரிசி, பருப்பு, தண்ணி எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப கோட்டை ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப அலாவுதீன் கில்ஜியால உள்ள வர முடியாது. அவன் கோட்டையை சுத்தி முற்றுகையிட்டுறான். இவங்க கோட்டைக்குள்ளேயும் அவனுங்க கோட்டைக்கு வெளியிலயும் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னே தெரியல. 7 மாசங்களுக்கு மேல ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. இங்க அலாவுதீன் கில்ஜியோட படையில இருந்தவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் வருது. என்னன்னா, ஒரு பொண்ணுக்காண்டி போய் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது அமைச்சர்கள் மூலியமா அலாவுதீன் கில்ஜிக்கு போகுது. ஆனா அலாவுதீன் கில்ஜி போய் இதை எப்படி மாத்திடுறான் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நமக்காக படைக்கப்பட்டதுதான் எல்லாமே, ஆனா இதை வந்து மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கலாமா, இப்ப சொல்லுங்க, நம்ம வந்து திரும்ப நாட்டுக்கே திரும்பிடலாம், இனிமேட்டு யாருக்கிட்டையும் நம்ம வந்து போர் புரிய வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மக்கள் எல்லாருமே, இல்ல நாங்க செஞ்சதுதான் தப்பு, இனிமே நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இங்கே இருந்து ராஜ்யத்தை கைப்பற்றிட்டு தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு போருக்கு எல்லாம் ஓரளவுக்கு தயாராகிறாங்க. தயாராகணுன்னே ஃப்ரண்ட்ல ஒரு கேங் வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குன்னா, அங்க ஒரு பெரிய பாதாள குழி மாதிரி பறிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரண்ட்ல போன அவ்வளவு பேரும் அந்த குழிக்குள்ள விழுந்து அப்படியே மண்ணோட
மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அலாவுதீன் கில்ஜிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என்னடா இவ்வளோ பேர் சடனா மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு 2 மாசம் வந்து அவங்க கோட்டைக்கு வெளியில காத்திருக்கிறாங்க. அப்பதான் தீபாவளி வருது. தீபாவளி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து கோட்டைக்குள்ள இந்த தீபாவளியை எவ்வளவுக்கு எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம கோட்டைக்குள்ள சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவன் வயிறறிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே மாதிரி அங்க கோட்டைக்குள்ள தீபாவளிக்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடக்குது. அடுத்த நாள் ஹோலி. இங்க இந்த ராஜா கூட இருந்த அந்த திருநங்கை சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன இவங்க என்ன சரியான முட்டாளா, நம்ம வந்து இப்படி வெளியில வந்து முற்றுகையிட்டு இருக்கோம், அவங்களுக்கு போற தண்ணி எல்லாமே நம்ம அடைச்சிட்டோம், அவங்களுக்கு தண்ணி போறதுக்கோ சாப்பாடு போறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஆனா எப்படி இவங்க இன்னும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ராஜாவும் அதாவது அலாவுதீன் கில்ஜியும் இந்த திருநங்கையும் ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. அங்க சித்தோடு கோட்டைக்குள்ள அதே மாதிரி கோட்டைக்குள்ளயும் இதே பிரச்சனை தான். ஏன்னா அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு தண்ணிங்கிறது வர வர கிட்டத்தட்ட 7-8 மாசங்களுக்கு மேலாச்சு குறைய ஆரம்பிக்குது. இங்கேயும் மந்திரி என்ன சொல்றாங்கன்னா, தானியங்கள் வந்து களஞ்சியங்கள்ல இருந்து குறைய ஆரம்பிக்குது, இனிமேட்டு 2 வேளையில இருந்து 1 வேளையா கூட மாறலாம், இனி என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம கிட்டயே இருக்கட்டும், இது வந்து மக்களுக்கிட்ட போக கூடாது, ஏன்னா இதே பிரச்சனை வெளியில இருக்கிற அலாவுதீன் கில்ஜிக்கும் இதே பிரச்சனை இருக்கும், பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்டேஜ் அலாவுதீனை என்ன பண்றாங்கன்னா, ரத்தன் சிங் என்ன பண்றான்னா, நைட்டோட நைட்டா அடுத்து நம்ம போருக்கு தான் ரெடி ஆக போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன பண்றான், நேரா அவனுடைய அம்புல நெருப்ப வச்சு அலாவுதீன் கில்ஜி தங்கி இருக்க அந்த பெண்ட் ஃபுல்லாவே எரிச்சு விட்டுறான். இதுல நிறைய குதிரை ஒட்டகம் எல்லாம் எரிஞ்சு போயிடுது. விடிய விடிய அணைச்சிடுறாங்க. அணைச்சிட்டு இதுக்கு மேல நம்மளும் சும்மா இருக்க கூடாது, இது வந்து நம்ம நேருக்கு நேரா மோதுனா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அப்பதான் கில்ஜி வந்து ஒரு தந்திரமான திட்டத்தை வந்து செயல்படுத்துறான். என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஓலை அனுப்புறாங்க சமாதான கொடி மாதிரி. இப்ப உங்களுடைய நாட்டுல வந்து ஹோலி பண்டிகை வந்து ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருக்கு, அதனால நாங்க வந்து உங்களுடைய விருந்தாளியா வர்றதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்புறாங்க. உடனே அங்க இருந்து என்ன ஓலை வருதுன்னா, தாராளமா நீங்க வரலாம், ஆனா நீங்க வரும்போது வெறும் நிராயுதபாணியா எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம படை எதுவுமே இல்லாம நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து ராணி பத்மாவதிக்கு இந்த ஒரு விஷயம் வந்து போயிருது. அப்பதான் ராணி பத்மாவதி சொல்றான், அவன் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதனால அவனை வந்து நீங்க வந்து உள்ள அலோ பண்ணாதீங்க, வேற ஏதோ திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றான். ராணி பத்மாவதி சொல்றாங்க, இல்ல அப்படிலாம் இருக்காது, இவ்வளவு பேர் இருக்கோம்ல, அவன் வெறும் நிராயுதபாணியா எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம படைபலம் இல்லாம தானே வர்றான், அதனால நீங்க கவலைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ராணி பத்மாவதி சொல்றாங்க, ராமனு கூட அப்ப தெரியாது ராவணன் சாது வேஷத்துல வருவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்களும் இப்ப வந்து ஏமாறுறீங்க அப்படின்னு சொல்லுவா. எவ்வளவோ சொன்னா ரத்தன் சிங் கேட்காம அவனை வந்து விருந்துக்கு வந்து அழைச்சிருவாங்க. விருந்துக்கு அழைக்கும் போது சாப்பாடு எல்லாமே ரெடியா இருக்கும். இப்ப வந்து யாரு அழைச்சிட்டு போவானா, ரத்தன் சிங் மட்டும் அழைக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா கோட்டை வாசல்ல இருக்கிறது மந்திரி கிட்ட போய் ரத்தன் சிங் வந்து பாராட்டுற மாதிரி, நீங்க தான் இவ்வளவு பெரிய ராஜா ரத்தன் சிங் சொல்லிட்டு அப்படியே பாராட்டுவான். அதுக்கு உடனே அந்த மந்திரி சொல்லுவான், நான் வந்து ராஜா கிடையாது, நான் மந்திரி தான், ராஜா உள்ள இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவான். உடனே அலாவுதீனுக்கு இது ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து மூக்குல அடிச்ச மாதிரி